ஹலோ, போலீஸ் ஹலோ, ஸ்டேஷன். என்னடி போலீஸ்க்கு ஃபோன் பண்றியா? புருஷன் செத்து போனா பொண்டாட்டியும் உடன்கட்டை ஏறணும். அதனால நான் சாகிறத விட நீ மட்டும் செத்து போயிட்டனா நல்லா இருக்கும்ல. போலீஸ்க்கா ஃபோன் பண்ற? ஏய்! இதான் இதான் வேணும் எனக்கு. நான் செத்து போன தெரிஞ்சதுன்னா நீ இப்படிதான் அழணும். அதை விட்டு போலீஸ் போலீஸ்னு அழுதுகிட்டு இருந்த, அதுக்கப்புறம் உன்னை போலீஸ் வந்த உடனே அவங்க கூட ஈஸியா எஸ்கேப் பண்ணலாம் பாத்தியா? என்னையே ஏமாத்தலாம் பாக்குறியா? என்னங்க? என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? நம்ம வீட்டுக்கு யாராவது வந்தாங்களா? இல்லையே. ஏன் அப்படி கேக்குறீங்க? சத்தம் போடாத. யாரோ இங்க நடக்கிற மாதிரி இருக்கு. லைட்ட போடாத. இரு. அவன் வெளியே போயிட்டான். ஆமா, எங்க இருந்து வந்தா, எப்படி போனா? நம்ம வீட்டு கதவெல்லாம் பூட்டிதானே இருக்கு, அப்புறம் எப்படி வருவா? யாராவது சொல்லி தெரியணுமா என்ன? யாரு சொன்னது? யாரோ எதுக்கோ. ஆமா, நம்ம பெட்ரூம்ல பாத்ரூம் இருக்கும்போது உன்னை யார் கீழே போக சொன்னது? இந்த பாத்ரூம்ல வால் ஸ்டக் ஆயிடுச்சு, தண்ணி வரல. ஓஹோ, சரி படு, படுத்துக்கோ. கோ டு ஸ்லீப். படுத்துக்கோடி. நீங்களா? எஸ். ஏன் வேற யாராவது எதிர்பார்த்தியா? அது இல்லங்க, திடீர்னு நீங்க வந்து நின்னீங்க. என்ன தவிர உன் மேல யார் கை வைக்க முடியும்? அது சரி, வெளியே யாரை பார்த்துட்டு இருக்க? அது பூட்ஸ் சவுண்ட் கேட்டனே, யாரோ ஓ, வராங்கன்னு. யார் வந்தாங்க, எப்படி வந்தாங்கன்னு கூடி சீக்கிரம் தெரியும். படுத்துக்கோ. நீ படுத்துக்கோமா, நீ படுத்துக்கோ. படுத்துக்கோ, படுத்துக்கோ, படுத்துக்கோன்னு சொன்னல, படு. இந்த ட்ரெஸ்ல நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? உன்னை விட்டு போகவே மனசு இல்லை. Oh no. No. I'm sorry. I'm very sorry. I'm sorry. என்னங்க?
ஓ மை காட், யார் அது? உள்ள யாரு? அப்பா, சாரிடா. லதா, ஏய் என்ன இது Dress? உடனே மாத்து. உன் புருஷன் பார்த்தா தப்பா நினைக்க போறான். ஏய் என்னாச்சு? ஆ, சபாஷ். நான் எதிர்பார்த்ததுதான். நீ துண்டை கட்டி நிக்கும் போதே நான் நினைச்சேன். ஐயோ, மாமாக்கு எதுவும் தெரியாதுங்க, இப்பதான் வந்தாரு. ஆ? என்ன சார் இங்க? ஒண்ணும் இல்ல சார், அக்கா பொண்ண வீட்டுக்கு கூட்டு போலான்னு வந்தேன். ஓ, டைரக்டா உங்க வீட்டுக்கே கூட்டு போலான்னு பாத்தீங்களா? நீங்க லதாவை மட்டும் கூட்டு போறீங்களா, இல்ல நானும் வரட்டுமா? ஐயோ நீங்க இல்லாமலையா, 2 பேரையும் கூட்டு போக தான் வந்தேன். பட்ட பகல்ல ஏன் முன்னாடியே லதாவை கூட்டு போலானா இங்க நான் மட்டும் இல்லனா டைரக்டா நீங்க கூட்டு போயிருப்பீங்கல்ல? சூர்யா சார், கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. ஏய், உனக்கு என்னடா மரியாதை? நீ ஒரு பொம்பளை பொறுக்கிடா. யூ bloody cheat. யூ வெயிட்டர். மாமான்ற பேரை சொல்லி புருஷன் பொண்டாட்டிய பிரிச்சிடலான்னு பாக்குறியா? ஏங்க வீட்டுக்கு வந்தவர்கிட்ட இப்படி மரியாதை எல்லாம் பேசுறீங்க? ஐயோ, மரியாதை எனக்கு தெரியாது, நீ என்ன சொல்ல? இவனுக்குலாம் என்ன மரியாதை கொடுக்கறது? ஏய் போடா, வெளிய போ. ஓடான்ற. டேய், நீ ஒரு மனுஷ ஜென்மமே இல்லடா. பொண்டாட்டி எப்படி பாத்துக்கணும் தெரியாத மிருகண்டா நீ. உன் கூட எனக்கு என்னடா பேச்சு? ஏய், யார்கிட்ட பேசுற? தெரிஞ்சு பேசுறா. மாமா ஏய் ப்ளீஸ் மாமா. டேய், மாமா நீ எப்பவுமே இந்த வீட்டுக்கு வர மாட்டேன்டா. போயிடுங்க மாமா. லதா, லதா, உடனே வீட்டுக்கு கிளம்பு. அம்மா உன்னை வீட்டுக்கு கூட்டு வர சொன்னாங்க. இங்க நடந்ததெல்லாம் சொன்னேன். நீ இங்க இவ்வளவு கஷ்டப்படுறது தெரிஞ்ச உடனே அம்மா மனசு கஷ்டப்பட்டு உன்னை கூப்பிட்டு வர சொன்னாங்க. இனிமே ஒரு நிமிஷம் கூட அந்த வீட்டுல நீ இருக்க கூடாது. பெட்டி படிக்கலாம் எடு, உடனே நம்ம கிளம்பலாம். கிளம்பு. சபாஷ். என் வீட்டுக்கு வந்து என் பொண்டாட்டியை கூட்டு போலான்னு பாக்குறியா? என்ன தைரியம்டா உனக்கு? அது என்னோட பொண்டாட்டிடா. நீ நினைச்ச நேரத்துக்கு கூப்பிடுறதுக்கு அவ ஒன்னும் உன் பொண்டாட்டி இல்லடா. என்னடி அப்படி பாக்குற? ஏன் அப்படி பாக்குற? கொன்னுடுவேன். என்னடி, எனக்கு தெரியாம இவன் கூட நீ போயிடுவியா? நோ, நெவர். ஏன் கூட தான் நீ சாகணும். சூர்யா சார், நான் சொல்றதை கேளுங்க. என்னடா நீ சொல்றது நான் கேக்குறது? இன்னும் ஒரு நிமிஷம் நீங்க இருந்தனா நான் என்ன செய்யறேன்னு யாருக்கும் தெரியாது. கெட் அவுட். லதா, லதா. என்னங்க? நான் விழுப்புரம் வரைக்கும் போறேன். டவுட் எதுவும் இல்லைல்ல? 2 நாள்ல வந்துருவேன். இந்த வீடு உன் மாமனுக்கும் அன்னைக்கு ராத்திரி வந்தானே அவனுக்காக கட்டி வைக்கல. ஃபுல்லா என்ஜாய் பண்ணு. ஓகே? என்ன பேசுறீங்க? சீச்சி. ஏன் வந்தா வேணான்னு சொல்றியா? ஆனா உனக்கு என்ன பயம் இருக்கு? இதெல்லாம் உனக்கு புதுசா என்ன? அப்பா, பத்தினி மாதிரி நல்லா நடிக்கிற. நடிக்கிறடி, நல்லா நடிக்கிற. என்ன பேசுறீங்க? சீச்சி. ஏன் வந்தா வேணான்னு சொல்றியா?
ஆனா உனக்கு என்ன பயம் இருக்கு? இதெல்லாம் உனக்கு புதுசா என்ன? அப்பா, பத்தினி மாதிரி நல்லா நடிக்கிற. நடிக்கிறடி, நல்லா நடிக்கிற, நல்லா நடிக்கிற. ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும், என்ன விட்டுட்டு வேற எவன் கூட ஓடி போடலான்னு மட்டும் நினைச்ச, உன்னை அப்படியே திருப்பி போட்டு கத்தியால குத்திடுவேன். அதுக்கப்புறம் உன் பாடி கூவம் ஆத்துல மிதக்கும். புரிஞ்சுதா? ஓகே, பட்டா. ஹாவ் அ நைஸ் டே.